subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. ஆண்டவரை, என் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்தரலும், என் புலம்பலை கவனித்தரலும். என் அரசரை, என் கடவுளை, என் கூக்குரலை கேட்டரலும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இணையதளத்தின் வாயிலாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியிலே இன்னும் அதிகமாக நாம் இறைவனோடு சேர்ந்து அவரது உதவியை நாடி நன்மை செய்ய இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் செய்ய தவறிய தருணங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து இத்திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற எல்லா குற்றங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, எல்லாம் அல்ல இறைவா, என்றும் நேர்மையானதையே நினைத்து அதை உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தலவுமை வேண்டுகின்றோம். உம்மால் அன்றி வேறு வாழ இயலாத நாங்கள் உமக்கு ஏற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தை 17. சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார்.
இந்நிலையில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை அவர் பின்வருமாறு மன்றாடினார்: என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடத்திலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்திற்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்துக்கு முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவரை மன்னர் வெறுக்கச் செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி: ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவே. தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வே. உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவே. உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவே. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவிசாய்த்தீர். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகிறீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் நீர் எனக்கு செவிசாய்த்தீர். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். கருவழி தூயதோர் உள்ள
எடுத்து என்னுள்ளே பறித்தருளும். உமது மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறை திரு வார்த்தைகள் 7 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்னும் மிகுதியாக நன்மை செய்வோம். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலம் அதிகமாக நாம் நம்மையே ஒருத்து நன்மை செய்ய அழைக்கின்ற காலம்தான் இந்த தவக்காலம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியும் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றது. அப்போ இன்றைய நற்செய்தியின்படி நாம் இன்னும் மிகுதியாக நன்மை செய்வோம் என்று உங்கள் அனைவரையும் சிந்திக்க அழைக்கின்றேன். இப்போ எப்படி நாம் இன்னும் மிகுதியாக நன்மை செய்ய முடியும்? ஒன்று, நல்லதையே கேட்போம், நல்லதையே கேளுங்கள். இப்போ நல்லதை நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், பிறரிடம் கேட்க வேண்டும். இப்போ கடவுளிடம் இந்த சமூகம் வளர, பிறரன்பு வளர, சுயநலம் மறந்து பொதுநலம் காக்க, அதற்கான வரத்தை, நல்ல மனதை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது, நல்லதையே தேடுங்கள். அப்போ நல்லதையே நாம் தேட வேண்டும். இப்போ நல்லதை எப்படி தேட முடியும்? இந்த தவ காலத்திலே ஏழைகளை தேட வேண்டும். எத்தனையோ ஏழைகள் நமது சாலை ஓரங்களிலும் இருப்பார்கள். அதே போன்று தனிமையில் இருப்பவர்கள், எத்தனையோ வயது வந்த பெற்றோர்கள் அவருடைய பிள்ளைகள் மறந்திருப்பார்கள், அவருடைய உறவினர்கள் மறந்திருப்பார்கள், உடன் பிறப்புகள் மறந்திருப்பார்கள். எத்தனையோ பேர் நம்முடைய சமூகத்திலே நாம் வாழும் பகுதிகளிலே, ஊரிலே தனிமையிலே இருப்பார்கள். அவர்களை இந்த தவ காலத்திலே
தேடி செல்ல வேண்டும். சாலையோரங்களில் இருக்கின்ற ஏழை எளியவர்களை உடைமைகள் இல்லாமல், உடை இல்லாமல், உணவு இல்லாமல் இருக்கின்றவர்களை தேடி சென்று உணவு கொடுக்க வேண்டும். தனிமையில் இருக்கிறவர்களை தேடி சென்று அவர்களை சந்தித்து உரையாட வேண்டும். ஆதரவற்ற இல்லங்களை சென்று நாம் அவர்களுக்கு உணவையும் நம்மிடம் இருப்பதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நல்லதையே தேட வேண்டும் என்று இந்த தவக்காலம் நம்மை அழைக்கின்றது. மூன்றாவது பார்க்கின்றது, நல்லதையே பேச வேண்டும். இந்த தவக்காலத்திலே சமூக வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம், திருச்சபையின் வளர்ச்சிக்கு என்ன கூடி கூடி நாம் பேச வேண்டும். இப்போ நம்ம ஒரு மனிதர் கூடி சென்று பேசுகின்ற பொழுது நல்லதையே பேச வேண்டும். அப்போ நாம் இந்த காலத்தில் சிறப்பாக நாம் எளிமையாக சொல்லணும்னா புரணி பேசுவதை தவிர்த்து நல்லதையே பிறரை பற்றி பேச வேண்டும். இப்போ இந்த தவக்காலத்தில் என்ன நல்லது செய்யலாம், எல்லாரும் சேர்ந்து இதை செய்யலாம் என்று நல்லதை பேச வேண்டும். அப்போ இறை சிந்தனையை பேச வேண்டும், சமூக அக்கறையோடு. ஒரு சில நேரங்கள் என்ன செய்வாங்க, சிலர் நல்லதை பேச மாட்டாங்க, நல்லது உதவி செய்யலாட்டி கூட ஓத்திரம் கொடுக்காமல் இருக்கணும். இப்போ என்ன செய்ய வேண்டும், நாம் அனைவரும் சேர்ந்து நல்லதை பேச வேண்டும். இப்போ எல்லாம் இந்த தவக்காலத்தை என்ன நல்லது செய்யலாம் அதை கூடி பேச வேண்டும். இப்போ நாம் நல்லது செய்வர்களை தடுக்காமல், தொந்தரவு கொடுக்காமல், அதற்கு கேள்வி எழுப்புவது, என்னது இது, எதற்கு இந்த திட்டத்தை ஏற்படுத்தியீர்கள் என்று பிறர் செய்வதை கொச்சைப்படுத்தி அதற்கு நாம் சுயநலத்தோடு தீவினை விளைவிப்பது, அது சாத்தானிடமிருந்து வருகின்றது. இப்போ ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றோம் என்றால் அது நன்மைக்காக ஏற்படுத்துகின்ற அமைப்பு, அது பல்வேறு நபர்கள் இணைந்து ஏற்படுத்துகின்றார்கள். இப்போ அமைப்புக்கு வருவது கிடையாது, அதை தொடங்கும் போது. ஆனால் என்ன செய்யுது, அதை கொச்சைப்படுத்தும் விதமாக நம்ம சில நேரங்கள் என்ன செய்கிறோம், அதற்கு கேள்வி எழுப்புகிறோம். அப்போ நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் இந்த காலத்தில். அப்போ நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே சிந்திக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தி 7:11 மத்திய 7:11 அழகாக சொல்கிறது. இன்னும் மிகுதியாக நன்மை அளிப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அப்போ இன்னும் மிகுதியாக நன்மை செய்வதை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அதைத்தான் தூய பவுலடியாரும் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்கின்றார், நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. ஆக நன்மை செய்வதில் விடாமுயற்சி இருந்தால் ஏற்ற காலத்தில் இறைவன் நமக்கு பலன் கொடுப்பார். இப்போ ஏற்ற காலத்தில் எனக்கு நன்மை செய்வார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொண்டு இந்த தவக்காலத்திலே செயல்படுவோம். எனவே இன்னும் மிகுதியாக நன்மை செய்வதிலே நமது கவனத்தை செலுத்துவோம். நம்மையும் நாம் எடுக்கும் தவக்கால முயற்சிகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா, இதையேற்று உனதாக மாற்றி அருட்பணி நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதங்குடையமான இப்பலியல்லாமலே தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எல்லாமல்ல இறைவா, உம்மை கென்றி மன்றாடுவோர் மீது இரக்கமாயிரம். மக்களின் காணிக்கையிலும் வேண்டுகளை மேற்று எங்கள் அனைவரின் உள்ளங்களை நம்மிடம் திருப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், இன்னும் அதிகமாக நன்மை செய்வதில் நாங்கள் கவனம் செலுத்தவும், எங்களிடம் இருக்கும் ஆணவத்தை தகர்க்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இல்லாதவர்களோடு எங்களுக்கு உள்ளதை பகிர்ந்தளிக்கவும் நீர் எங்களுக்கு துணை புரியும். இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீ திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி அக்களித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றன். ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கையிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமாகவே எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்கள் எல்லோருக்குமே அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கோர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை கொடுக்கின்றோம். மஞ்சோலியும் பெரிய தகுந்த உணங்களை ஏற்றுக்கொண்ட இனமே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் விடர்ந்த திரும்பங்களும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திறவை நினைவு கொடுத்தரலும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தரும். அன்பின் ஆண்டவரை, எங்கள் குடும்பத்திலிருந்து போன ஒவ்வொரு ஆன்மாவும் உம்மையில் திளை பாற்றியடையும்படியாக உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மொக்குந்தராயிருந்தராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழில் பகுந்ததி பற்று ஒன்று இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு துன்பமின்றி யாதொரு கலக்கமுமின்றி யாதொரு நோயுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தலுக்கும் எங்களுக்கும் அழிந்திர எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் திறமை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமை தந்தவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக நன்மை செய்ய நம்மை அழைக்கின்றார். தர்மையான விருந்து கலைக்கப்பட்ட நாம் உண்மையிலே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, எங்கள் மனம் திரும்புதலின் அரணாக புனிதமிக்க மறை நிகழ்வுகள் விளங்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் இவற்றை எங்களுக்கு அருமருந்தாய் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிகமாக நன்மை செய்வதில் சிறந்து விளங்க சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி.
புகழுக்குரிய தூயரே நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.